அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திங்கட்கிழமை நடைபெறவுள்ள விசேட நாடாளுமன்ற அமர்வு. சாதாரண தர பரீட்சை பெறுவோருக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கு நற்செய்தி. யாழில் மீண்டும் இராணுவத்தினர் அட்டூழியம், ஏமாற்றத்துடன் திரும்பிய மக்கள். கொழும்பில் வாடகைக்கு தங்கியிருந்த இளம்பெண் கொலை, போலீசார் தீவிர விசாரணை. கான்கிரீட் கல்லில் மோதிய முச்சக்கர வண்டி, பலர் படுகாயம். காணாமல் போன கடத்தொழிலாளர்களில் 3 சடலங்களாக மீட்பு. கடந்த 5 மாதங்களில் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் 31 பேர் கைது. பள்ளத்தில் கவிழ்ந்த லொரி, வெளியில் தூக்கி வீசப்பட்ட சாரதி. 5 வருடங்களுக்குள் போலீசாரின் கைது நடவடிக்கைகளில் 79 பேர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் திங்கட்கிழமை விசேட நாடாளுமன்ற அமர்வு ஒன்று நடைபெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரதமர் ஹரணி அமரசூரிய குறித்த நாடாளுமன்ற அமர்விற்கான அழைப்பை விடுத்துள்ளார். எனினும் அன்றைய தினம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற செயற்பாடுகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. அதே நேரம் குறித்த விசேட நாடாளுமன்ற அமர்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விசேட உரையொன்றை நிகழ்த்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024 அதாவது 2025 காப்போது சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் ஜூலை 3வது வாரத்தில் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமார் லியனகே இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்படும் என்று சமூக ஊடகங்களில் சமீபத்திய நாட்களில் பரவி வரும் பல்வேறு செய்திகள் தவறானவை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் அண்மையில் அறிவித்திருந்தது. அதற்கான விண்ணப்பங்கள் ஜூன் 26 முதல் ஜூலை 21 வரை நிகழ்நிலையில் கோரப்படும் என்றும் திணைக்களம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் 35 வருடங்களுக்கு பின்னர் நேற்று முன்தினம் விடுவிக்கப்பட்டு இன்று மீண்டும் இராணுவத்தால் தடை செய்யப்பட்டது. பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் நிர்வாகத்தினர் கடந்த வருடத்திலிருந்து இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த கோவிலை துப்புரவு செய்து 1.5 லட்சம் ரூபாய் வரை அதற்காக செலவு செய்தனர். அதன் பின்னர் இராணுவத்தின் வாகனத்தின் ஊடாக கோவில் நிர்வாகத்தினரை மாத்திரம் அழைத்து சென்று காண்பித்தனர். நேற்று முன்தினம் மாலை குறித்த பாதையினை விடுவித்து மக்கள் சிலர் வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் இன்று வழிபாடுகளை மேற்கொள்ள ஆலயத்திற்கு சென்ற மக்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். உள்பகுதியில் கட்டுமான பணிகள் இடம்பெற்று வருவதால் வழிபட முடியாது என இராணுவத்தினரால் திருப்பி அனுப்பப்பட்டனர். இதன்போது வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சுகீதன், செயலாளர், கோவில் தலைவர் மற்றும் பொதுமக்கள் வருகை தந்து ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். கொழும்பில் பிளியந்தலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெலன்னவத்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் வாடகைக்கு தங்கியிருந்த பெண்ணொருவர் நேற்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலமாக மீட்கப்பட்ட பெண் இரத்தினபுரி பிரதேசத்தைச் சேர்ந்த 30 வயதுடையவர் என பிளியந்தலை போலீசார் தெரிவித்தனர். சடலமானது களப்போவில வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். மேலும் கொலைக்கான காரணம் வெளியாகாத நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிளியந்துறை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அனுராதபுரம் கேம்பரிகஸ்விவ பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பலர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து முச்சக்கர வண்டி ஒன்று வீதியை விட்டு விலகி அருகே இருந்த கான்கிரீட் கல்லில் மோதி குடை சாய்ந்ததில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் பயணித்த பலர் காயமடைந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். காலி கடற்கரையில் காணாமல் போன 3 கடற்தொழிலாளர்கள் சடலங்களாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். காலி மற்றும் களுத்துறை கடற்கரையில் படகுகள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 கடற்தொழிலாளர்கள் காணாமல் போயிருந்தனர். இவர்களின் 3 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது.
அத்துடன் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணல்காடு பகுதியில் கட்டுமரத்தில் கடத்தொழிலுக்கு சென்றவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலமாக மீட்கப்பட்டவர் ஆனதாஸ் என்கின்ற 38 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையாவார். நேற்று முன்தினம் அதிகாலையில் குறித்த நபர் கட்டுமரத்தில் மீன்பிடி தொழிலுக்காக சென்றுள்ளார். பழமையான காலை நேரம் 9 மணியளவில் கரை திரும்பும் குறித்த கடத்தொழிலாளி அன்று கரை திரும்பாத நிலையில் உறவினர்கள் படகில் தேடிச் சென்ற வேளை ஆளுற்றி கட்டுமரம் கடலில் மிதந்து வந்துள்ளது. இதனை அவதானித்த கடத்தொழிலாளர்கள் கடல் அட்டை தொழிலில் ஈடுபடும் படகு மோதியிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் கட்டுமரத்தை கரைக்கு கொண்டு வந்துள்ளனர். இந்நிலையில் 2 நாட்கள் சுழியோடிகள் உதவியுடன் காணாமல் போன மணல்காடு கடத்தொழிலாளியை பல படகுகளில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். 2 நாளும் சடலம் கண்டுபிடிக்காத நிலையில் இன்று காலை குறித்த சடலம் கரையொதுங்கியுள்ளது. கடந்த 5 மாதங்களில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் 31 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கும் மே மாதம் 31ஆம் தேதிக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் 8 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஒரு போலீஸ் ஆய்வாளர், ஒரு துணை ஆய்வாளர், 4 சார்ஜென்ட்கள் மற்றும் 2 கான்ஸ்டபிள்கள் உட்பட 31 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு அதிபர் மற்றும் 2 பொது சுகாதார ஆய்வாளர்களும் அடங்குவர் என லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நேற்று மதியம் லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட முன்னாள் இலங்கை விமான நிறுவன தலைவர் நிஷாந்த விக்ரமசிங்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். எல்ல வெள்ளவாயு வீதியில் பாரவூர்தி ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். இந்த விபத்தின் போது பாரவூர்தியின் ஓட்டுநர் வெளியில் தூக்கி வீசப்பட்டதில் இவர் பாரவூர்தியின் அடியில் சிக்கி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்தவர் பண்டாரவளை பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 5 வருடங்களுக்குள் போலீசாரின் கைது நடவடிக்கைகள் காரணமாக சுமார் 79 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அண்மையில் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இந்த அதிர்ச்சிகரமான தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் போலீசாரினால் கைது செய்யப்பட்ட பின்னர் 49 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், கைது செய்வதற்கான முயற்சியின் போது 30 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு சந்தேக நபர் ஒருவரை கைது செய்யும் போது போலீசார் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்த வழிகாட்டல் ஆலோசனைகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.